இவ்வளவு நேரம்? சீக்கிரம் வாங்கன்னு சொல்லியே 1/2 மணி நேரம் ஆகுது. காலேஜ் உள்ள இருந்து வெளியில வரதுக்கா இவ்வளவு நேரம்? இந்த பொண்ணுங்க தான் இப்படியா இல்ல பையனுங்களும் இப்படியான்னு எனக்கு தெரியலையே. நம்மளாம் இப்படி இல்லப்பா. ஆமா, நீ ஏன்டி அமைதியா இருக்க? எதனா பேசலாம்ல? என்ன நம்ம பாட்டு பேசிட்டே இருக்கோம், பின்னாடி இருந்து ஒரு சவுண்டையும் காணோம். என்ன தூங்கிட்டாளா? என்ன எதுக்கு இப்ப இப்படி பாக்குறீங்க? இல்ல, ஏன் இவ்வளவு பக்கத்துல நிக்கிற? இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் நிக்கலாம்ல? ஆமா, நானும் அதான் யோசிச்சேன். இதுவே கொஞ்சம் பக்கமா தான் தெரியுதுல்ல. சரி, நான் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நிக்கவா? அடி வேணாடி, என் கோவத்தை கலப்பாதடி. இங்க வாடி. இல்ல இல்ல, நான் இங்கே நிக்கிறேன். இப்ப எதுக்கு அங்க கூப்பிடுறீங்க? நான் வரல. வேணாண்டி, நீ பக்கத்துல நின்னுட்டு இருக்கேன்னு இங்க ஒருத்தன் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கேன். திரும்பி பார்த்தா 7 அடி தள்ளி நிக்கிறடி. வாடி. இல்ல இல்ல, நான் வரல. இங்க பாருங்க, சொன்ன கேளுங்க. என் தங்கச்சி வேற வருவா. அவ நம்ம 2 பேரும் இப்படி பார்த்தா நல்லா இருக்காது. சொன்ன கேளுங்க. என் மச்சனச்சி கிட்ட சொல்லிட்டு தானடி உன்னை லவ்வே பண்ண ஆரம்பிச்சேன். பாடி, நீயா வந்துரு, இல்ல நான் கிட்ட வந்தா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். சொன்னா கேளு, நீயே பக்கத்துல வந்துரு. இல்ல என்ன, எதுக்கு இப்ப விளையாடுறீங்க? நீங்க விளையாடாதீங்க. நிவி வேற வருவாங்க. நிவி நம்ம 2 பேரையும் இப்படி பக்கத்துல பார்த்தா தப்பா நினைப்பாங்க. ஐயோ, நம்மள கொல்றாளே. அடி வாடி, என்ன ரொம்ப பேச வைக்காதடி, வாடி. நான் வர மாட்டேன். இந்த பொண்ணுங்களே இப்படிதானா? இந்த பக்கம் என்னடானா இவளுங்க கல்ப இருக்காளுங்க, இங்க என்னடானா இவ. ஐயோ, என்னால முடியல. ஏய், ஒழுங்கா வாடி பக்கத்துல. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் வர மாட்டேன். இனிமே வாய் பேச்சுக்கு வேலையே இல்லடி. ஸ்ட்ரைட்டா ஆக்ஷன்ல இறங்க வேண்டியதுதான். இருடி. ஐயோ ப்ளீஸ் விடுங்க, விட்டுருங்க ப்ளீஸ் விட்டுருங்க. என் பொறுமையை நீ ரொம்ப சோதிச்சிட்டடி. அதனால உன்னை விடுற மாதிரிலாம் ஐடியாவே இல்லை. நீ இப்படியே தான் இருக்கணும், பாத்துக்க. பாருங்க ப்ளீஸ்ங்க, நல்ல பையன் இல்ல, விட்டுருங்க. நிவி வந்தானா நம்மள இப்படி பார்த்தா ரொம்ப தப்பாயிடுங்க. விடுங்க. அடி, அவ பார்த்தா என்னடி? அவ பார்த்தா தப்பாலாம் எடுத்துக்க மாட்டா. எனக்கு தெரியும் என் மச்சன்ச்சை பத்தி. ப்ளீஸ்டி. சொன்ன கேளுங்க. நம்ம 2 பேரும் இப்படின்னு அவளுக்கு தெரியாதுல்ல, அதனால வேண்டாம், விடுங்க. நம்ம 2 பேரும் இப்படின்னா எப்படி? எனக்கு புரியலையே. உங்களை இப்படின்னா அதான் அப்படி. எப்படிடி? அதான் எப்படி சொல்லு. என்ன எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நம்ம 2 பேருக்குள்ளதான் அது இருக்குல்ல. அதுனா எது? ஏண்டி மொட்டை மொட்டையா தான் பேசுவியா? எதுடி அதுனா என்னது சொல்லு. பாருங்க, நீங்க விளையாடுறீங்க, எனக்கு தெரியும். நீங்க புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு எல்லாம் புரியுது. ஆனா நீங்க சும்மா விளையாடுறீங்க தானே என்கிட்ட. இங்கன்னா வாயில இருந்து வருதா பாரு. அப்படியே. ஐயோ, இவ வேற பக்கத்துல நிக்கிறாளே. அப்படியே எதனா பண்ணிட்டா தப்பா நினைப்பியாடி? என்னங்க பாத்துட்டே நிக்கிறீங்க? ஐயோ, அப்ப என்ன பண்ண சொல்றா? ஏன்டா மழையா பாத்துட்டே நிக்கிற? ஸ்ட்ரைட்டா ஆக்ஷன்ல இறங்குன்னு சொல்றாளா? என்னங்க இங்க பாருங்க. ஐயோ, நம்மள என்னங்கன்னு கூப்பிட்டே மூட கலப்புறாளே. அடி, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இரேண்டி. நீ அமைதியா இருந்தா கூட நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன்டி. அந்த வாயோட எதனா பேசிக்கிட்டே இருக்கியா கீச்சு கீச்சுன்னு. அப்பதான் குடிச்சு கடிச்சிடலாமோன்னு இருக்கு. என்னடி எதுக்கடி இப்ப பேசிக்கிட்டே இருக்க? கொஞ்சம் அமைதியா இரேண்டி. நான் லவ் மூட்ல இருக்கேன்டி. அப்படியே உன்னை லவ்வோட பார்த்துட்டு இருக்கேனா? கொஞ்சம் நீ அமைதியா இருந்தா போதும். அமைதியா பார்த்துட்டு மட்டும் விட்டுருவேன். நீ மட்டும் இப்ப எதனா பேசுன சக்தி களத்துல இறங்கிடுவேன், பாத்துக்க. சப்பா, நானே கண்ட்ரோலா இருக்கணும்னு நினைச்சாலும் இவ இருக்க விட மாட்டான். என்னங்கன்னு வாங்கன்னு சொல்றான்னு நினைக்கிறேன். அடியே, இந்த பொம்பளைங்களே இப்படிதான் அடி. ஓ, என்னால முடியலடி. பாருடி, நான் இப்போ உன்னை எதுவும் பண்ணக்கூடாதுன்னா நீ கொஞ்ச நேரம் அமைதியா மட்டும் இருடி. நீ எதனா பேசுன என் மூடு மாறிடுதுடி. ப்ளீஸ்டி, நான் வேற மைண்டோட வந்திருக்கேன்னா என்ன லவ் மைண்டுக்கு கொண்டு போயிடாதுடி. உன்னை பார்த்தாலே ஏதேதோ நினப்புக்கு போயிடுறேன்டி நான். உங்களை சரி விடுங்க, வந்துட போறாங்கங்க. பார்த்துட்டாங்கன்னா தப்பாயிடுங்க. தப்பானாலும் பரவாயில்ல, நான் இப்படியே உன்னை பார்த்துட்டே இருக்கேன்டி. அடி, எனக்கு இப்போ உன்னை தோணுதுடி. ப்ளீஸ்டி, நான் தோன்றதை பண்ணட்டுமா? வேணாம், எதுவும் ஏசக்க பசக்க பண்ணி வைக்காதீங்க. என் தங்கச்சி வேற வந்துருவா. அவ கண்ணில் மட்டும் பட்டுட்டும். வேண்டாங்க. அடி, உன் தங்கச்சிக்கு அவ்வளோ பயமாடி? பயம்லாம் இல்லை, ஆனாலும் அவ சின்ன பொண்ணு இல்ல, அவ முன்னாடி நம்ம இப்படி அதான். அது சரிடி, நம்ம தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அங்க அந்த சின்ன பொண்ணெல்லாம் டிஸ்டன்ஸே மெயின்டைன் பண்றது இல்ல. என் தம்பி என்னென்ன லூட்டி அடிக்கிறான் தெரியுமா? இங்க நான் தான் கட்டுக்கோப்பா இருக்கேன். என்ன மட்டும் கலட்டி விட்டீங்க அடி. ஐயோ, என் கை காலெல்லாம் துடிக்குதுடி. உங்களை போங்க,
அடி நீ வாங்க போங்கன்னு சொல்லும் போதே செம கிக் ஆகுதுடி. அதான்டி அதுலதான் மூடையே ஏறுதுடி. ப்ளீஸ் டி, ஒரே ஒரு கிஸ் டி, ப்ளீஸ் 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 டி. ஐயோ, வேண்டாம் வேண்டாம், நீங்க அமைதியா இருங்க. இதுக்கு தான் நான் பக்கத்துல வர மாட்டேன்னு சொன்னேன். அதனாலதான் நான் கொஞ்சம் தள்ளியே நின்னேன். ஏது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தள்ளி நின்னுந்தியே, அது வந்து கொஞ்சோண்டு தள்ளி நின்னுது. அடி உனக்கும் எனக்கும் எத்தனை அடி தூரம் நின்று தள்ளி நின்னுட்டு இருந்த தெரியுமா அடி? அது கொஞ்சம் தாங்க தள்ளி நின்னேன், உங்களுக்கு தான் அப்படி தெரியுது. அடி இப்ப சொல்றதுதான், இனிமே நீ என்னை விட்டு எங்கேயும் தள்ளியே நிக்க கூடாது. எப்பவுமே என் கூட இப்படிதான் நிக்கணும். அது எந்த இடமா இருந்தாலும் சரி, என் கூட நீ இப்படிதான் நிக்கணும். ஆமாங்க, உங்களுக்கு ரொம்ப தான். நீங்க எத்தனை மீட்டிங் போவீங்க, அத்தனை மீட்டிங்ல நான் இப்படி தான் நிற்க முடியுமா? எவ்வளோ வெண்டர்ஸை பார்க்க போவீங்க, அப்பவும் நான் இப்படி நிற்க முடியுமா? என்னங்க இதெல்லாம், போங்க. இங்க பாருடி, நான் எங்க போனாலும் சரி, எவ்வளவு பெரிய மீட்டிங்லயே இருந்தாலும் சரி, நீ என் கூட இப்படிதான் நிக்கணும். என் பக்கத்துல தாண்டி நிக்கணும். ஒரு அடி கூட தள்ளி நிக்க கூடாது சொல்லிட்டேன். புரியுதாடி? அது சரி, எனக்கும் இப்படி இருக்கணும்னு தான் ஆசை. ஆனால் இப்போ அதுக்கான சரியான முறை இல்லைல்ல. முறை வரும்போது அப்படி இருக்கேன், சரியா? அடி இப்பவே வேணா அந்த முறையை உண்டாக்கி இல்லாமாடி. என்ன உனக்கு, உன் கழுத்துல தாலியை கட்டணும்னு சொல்லுவேன், அவ்வளவுதானே. நீ மட்டும் ஊன்னு சொல்லுடி, நாளைக்கே எங்க அம்மா அப்பா கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். ஐயோ, என்னங்க இவ்வளோ அவசரப்படுறீங்க? இவ்வளோ அவசரம்லாம் ஆகாது, கொஞ்சம் போறீங்க. ஏதோ ஒருத்தன் என் வீட்டுக்கார வந்திருக்கான்ல மாப்பிள்ளைன்ற பேர்ல, அவனை முதல்ல ஓட விடுவோம், அப்புறமா நீங்க வந்து கேளுங்க. இந்த நாயை என் கண்ணில் மட்டும் அந்த நாய் பட்டான், அவன் கதை அன்னைக்கே கந்தல்றி. ஆனாலும் உங்களுக்கு இவ்வளோ கோவம் ஆகாதுங்க, கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கோங்க, இல்லைன்னா எனக்கு தான் கஷ்டம். சே சே சே, உன்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி இருக்க மாட்டேன்டி. எப்பவுமே அது வேற மாதிரி தாண்டி. பிறந்தவளா இல்லை வளர்ந்தவளா, அந்த காமன் வீட்டுக்கு ஒரு ஜன்னல் திறந்தவளா. அவர பூவும் இருக்கு, சந்தன பூவும் இருக்கு, சிங்கள ஒண்ணு பார்க்கட்டுமா? அது சரி, எங்க அக்கா தானே இது. எப்படி இப்படியெல்லாம் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் நல்ல ரொமான்டிக்கான பர்சனை தாண்டி பிக்கப் பண்ணிருக்கீங்க பாரு. உன் ஆள் தான் இப்படின்னா, அங்க உங்க மாமா அதுக்கு மேல உங்க அக்காவை என்னம்மா அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ஒய், என்னடி என்னடினா அவ உண்மையதாடி சொல்றான் பாரு. இங்க உங்க சக்தி மாமா இப்படி, அங்க உன் ஆள் நிறைய அப்படி, எங்களுக்கும் வந்து வாச்சிருக்காங்களே ரெண்டு பேரு. ஐயோ கடவுளே, இதுல மலர் ஆள் தான் எப்படின்னு தெரியல, இந்த இடத்துல மலர் எஸ்கேப் ஆயிட்டா. அடங்குங்கடி, அங்க வந்து பார்த்தாதான் தெரியும் உங்க சீன் என்னன்னு. நீங்களும் படம் ஓட்ட தான் செய்வீங்க, படம் ஓட்டாமலா இருப்பீங்க. நாங்க ஓட்டுறதுனா கொஞ்சம் கம்மி தான் உங்களை கம்பேர் பண்ணும்போது. ஹே சீச்சி, எங்க படம்லாம் ரொம்ப கம்மிடி. ஆனா இங்க பாரு, உங்க அக்காவும் மாமா ஓட்டுற படம் வேற லெவல்ல போயிட்டு இருக்குடி. இந்த படத்தை பாக்குறதுக்காகவே இப்படி வந்து நிக்கலாம் போல. ஏய், அவ கண்டிப்பா அப்படி கிடையாது. ஆனா எங்க சக்தி மாமா சொல்றீங்களா, அவரு அப்படிதான். அதான் இப்படி. சரி சரி, இப்படியே நம்மளும் படத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி? அவங்க படத்துல இருந்து வெளியில வரா மாதிரி தெரியலையே. ஏய் நிவி, நீ தாண்டி குரல் கொடுக்கணும், குடுறி. இல்லடி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கே. பாவம் எங்க அக்கா இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கா, அந்த சந்தோஷத்தை கெடுக்கணுமான்னு யோசிக்கிறேன்டி. அது சரிடி, அதுக்காக இப்படியே எவ்வளவு நேரம் குரல் கொடுடி. பாக்குற எங்களுக்கே வெக்கமா இருக்குடி, தயவு செஞ்சு குரல் கொடுடி. வெக்கம் ஒரு பக்கம்னா பொறாம ஒரு பக்கம் இருக்குடி. உனக்கு வெக்கமா இருக்கோ இல்லையோ, பொறாமையா இருக்கு, அது மட்டும் நல்லா தெரியுது வெண்ணிலா. சரி சரி, நானே குரல் கொடுக்கறேன். அக்கா, சக்தி மாமா விடுங்க, நான் சொன்னேன்ல நிவி வந்துட்டா பாருங்க. நிவி மட்டும் இல்ல, நிவி ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டாங்க. விடுங்க, எனக்கு வெக்கமா இருக்கு, விடுங்க. அடி அவங்க வந்து 10 நிமிஷத்துக்கு மேல ஆகுது. 10 நிமிஷமா? ஆமா, இவ்வளவு நேரம் நம்மளை பத்தி தான் லெக்சர் அடிச்சிட்டு இருக்காங்க. அதுவே நீ கவனிக்கலையாடி? அப்போ அந்த அளவுக்கு மெய் மருந்தா என்ன சைட் அடிச்சிட்டு இருந்த?
ஆனாலும் நிவி உங்க சக்தி மாமாக்கு ஓவர் குசும்பு தான். நம்ம வந்ததை பார்த்துட்டு இருக்காரு, பார்த்தும் பார்க்காத மாதிரி உங்க அக்காவை ரூட் விட்டுட்டு இருக்காரு. ரொம்ப தாண்டி உங்க மாமாக்கு. நானும் நினைச்சேன் நம்மள பார்க்காமலா இருப்பாருன்னு. ஆமா, நம்மள பார்த்துட்டு தான் அக்காவை இன்னும் இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அது சரிடி. ச்சே, நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ? ஒருவேளை சக்தி அண்ணா நம்ம கண்ணில் தென்பட்டிருக்கலாமோ? ஒன்றும் பிரச்சனை இல்லடி. குரு அண்ணா வரட்டும், வந்த உடனே கேட்டுடலான்னு. கேட்டுட்டு இது இவரா அவரான்னு முடிவு பண்ணிடலாமா? ஐயோ, என் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுறாதம்மா தாயே. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். சரி சரி, இன்னமும் பாரு உங்க அக்காவும் மாமாவும் இணை பிரியாம இருக்கிறாங்க. போய் அவங்கள பிரிச்சு விடு. ஏண்டி, அவங்கள பிரிக்கிறதுல உனக்கு என்னடி ஆனந்தம்? பக்க காண்டாவது இல்லையா? போடி. அப்புறம் குரு வந்தாக்கா நான் இந்த மாதிரி ஆயிடுவேன் பாத்துக்க. போ போ. சரிங்க, விடுங்க. மறுபடியும் இறுக்கமா பிடிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? விடுங்க. விட மனசு இருந்தாதான் விட்டுருப்பேனடி. என்னமோ இப்படியே இருக்கணும்னு தோணுதுடி. கடவுளே, நம்ம என்ன வேலைக்கு வந்தோம் ஞாபகம் இருக்கா? அதையும் மறந்துடுவீங்க போல இருக்கு. விடுங்க. சரி சரிடி, அழுதுறாத. விடுற, ஓகேவா? லவ் யூ டி. அது சரி, ரொமான்ஸ் பெருக்கெடுத்து ஓடுதே. பார்க்கும்போது எனக்கும் ஆசையா இருக்குடி. மீ டூ. அட பக்கிங்களா, வாயை மூடுங்கடி. எங்க அக்கா ஏற்கனவே கூச்ச சுபாவம். நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அவ அழுதுருவாடி. அமைதியா இருங்கடி. சரி சரி, அந்த பக்கம் திரும்பி இருந்ததெல்லாம் போதும், இப்படி திரும்புங்க. ஓ, திரும்பலாமே. அங்க எல்லாம் ஓவரா? ஓவர்னு சொல்லுங்க மாமா, அப்புறம் நாங்க திரும்புறோம். நிவி மேடம், திரும்புங்க. திரும்பி நீங்களே பாருங்க ஓவரா இல்லையான்னு. என்ன மாம்ஸ், ரொமான்ஸ் பெருக்கெடுத்து ஓடுது. லவ் சக்சஸ் ஆயிடுச்சோ? சக்சஸ் ஆனதுனால தானே உங்க அக்கா என் பக்கத்துல ஒட்டி நிக்கிறா. இல்லனா இவ இப்படி நிப்பாளா? கரெக்ட் தான். நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைதான். எங்க அக்காவாவது இப்படி கிட்டக்க நெருங்கி நிக்கிறதாவது. என்னக்கா என்கிட்ட கூட சொல்லல? ஏய், இப்ப எதுக்கு இத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இத பத்தி பேசாதீங்க. ஏங்க, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க அத கேளுங்க. என்னங்க, நான் இத சொல்லல. நீங்க யமுனா கிட்ட ஏதோ விஷயம்னு சொன்னீங்கல்ல, அத கேளுங்கன்னு சொன்னேன். நான் இதைய கேட்க சொன்னேன். ஓ அதுவா? நான் கூட நீ எதோ கேளுன்னு சொன்னியா, அதான் கேட்டுடலாமேன்னு கேட்டுட்டேன். சரி, அப்புறமா கேக்குறேன். சரி, நீங்க அவகிட்ட பேசுங்க. சரிடி. என்னம்மா யமுனா மேடம், என்ன கூட்டத்துல மறைஞ்சே நிக்கிறாப்ல இருக்கு. வாங்க, இப்படி வாங்களேன். என்ன, எதனா சொல்ற மாதிரி ஐடியால இருக்கியா, இல்ல இப்படியே தான் அமைதியா இருக்க போறியா? அது வந்து இல்லனா, ஏதோ சொல்றதுக்கு இல்லையேனா. எதனா இருந்தா தானே நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். இல்லம்மா, எனக்கு புரியல. நான் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா இது ஆமான்னு மட்டும் நீ சொல்லிட்டீனா போதும். அதுக்கான சொல்யூஷனை நான் பாத்துருவேன்னு சொல்றேன். ஏன் உனக்கு என் மேல நம்பிக்கை வரல? ஐயோ அண்ணா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்ல. நீங்க ஏதோ நீங்களே தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லனா. யமுனா, நீ இப்பவும் பொய் சொல்றேன்னு நல்லாவே எனக்கு தெரியுது. இங்க பார், எதுக்காக இந்த பொய் எனக்கு புரியல. இல்ல, நான் பொய்யெல்லாம் சொல்லல, உண்மையா தான் சொல்றேனா. யமுனா, உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக இப்படி பயப்படுற? உன்னை யாராவது மிரட்டுறாங்களா? எதுவா இருந்தாலும் இவர்கிட்ட சொல்லு. இவர்கிட்ட சொன்னா உன் பிரச்சனை கண்டிப்பா சால்வ் ஆயிடும். ப்ளீஸ் சொல்லுமா. சரி, நீ சொல்ல மாட்டே, நீ வாயை திறக்க மாட்டேன்னு தெரிஞ்சிருச்சு. நிவி, வெண்ணிலா, உங்களுக்கு கண்டிப்பா தெரியாம இருக்காது. உங்களுக்கு கண்டிப்பா எல்லாமே தெரிஞ்சிருக்கும். தயவு செஞ்சு நீங்களாவது சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்டோட லைஃப் நல்லா இருக்கணும்னா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. நான் கண்டிப்பா அவளுக்கு ஒரு நல்ல தீர்வு கொண்டு வருவேன். நீங்க சொல்லுங்களேன். அது வந்து நான் இல்லனா, யமுனா சொல்றதுதான் கரெக்ட். அவ எந்த பிரச்சனையும் இல்ல, அவளுக்கு எதுவும் இல்ல. நீங்க தான் ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, வெண்ணிலாக்கு தெரியல நீட்டா. நிவி, உனக்கு? அது வந்து மாமா, எனக்கு எனக்கு இல்லை, எனக்கும் எதுவும் தெரியாது. யமுனா சொல்றதுதான் கரெக்டுன்னு தோணுது. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன் மாமா. அது ஒண்ணும் இல்லைங்க சக்தி. இவங்க 2 பேர்கிட்டையும் யமுனா நல்லாவே சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கா. அதனாலதான் 2 பேரும் திருன்னு முழிச்சுக்கிட்டு திக்கி திணறி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் எல்லாமே தெரியும், ஆனா சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி. அதான். அக்கா, இல்லக்கா, அப்படிலாம் எதுவும் சொல்லலக்கா. யமுனாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்க சொல்றோம்ல. ஆமாக்கா, நிவி சொல்ற மாதிரி யமுனாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏதாவது பிரச்சனை இருந்தா அவ எங்ககிட்ட சொல்லிருப்பாளே. அவ எங்ககிட்ட சொன்னா நாங்க கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லாம இருப்போமா? நாங்க சொல்லிடுவோம்ல. வெண்ணிலா,
எனக்கு உன்னை பத்தி தெரியாது, யமுனா பத்தியும் தெரியாது. ஆனா என் தங்கச்சி நிவிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நாங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழலதான். ஆனா என் தங்கச்சி என்னென்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாம இருக்குமா என்ன? அவ இப்ப சொல்றது எல்லாமே பொய்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு யமுனா, எதுக்காக நீ உன் பிரச்சனைகளை மறைக்கிறேன்னு எனக்கு தெரியல. யாரை காப்பாத்துறதுக்காக உன் பிரச்சனைகளை மறைக்கிறேன்னு தெரியல. உனக்கு ஏதோ பெருசா நடந்துட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் அது உனக்கு நடந்துட்டு தான் இருக்கு. உங்க அப்பா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு அவர் என்கிட்ட பேசுறதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது உனக்கு தெரியாது உங்க அப்பா உன் மேல எவ்வளவு அன்பு பாசம் வச்சிருக்காங்கன்னு? உங்க அப்பாவுக்கு உள் மனசுல ஏதோ தோணுது, உனக்கு இன்னமும் நடந்துட்டு இருக்குன்னு அவர் உள் மனசு சொல்லுது. அதனாலதான் அவர் என்கிட்ட சொன்னாரு. நான் இவ்வளவு ஆவலா உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன நடக்குதோ அதை சொல்லு. எதுவா இருந்தாலும் சொல்லியம்னா, ஒரு அண்ணாவா என்னால என்ன பண்ண முடியுமோ அது கண்டிப்பா நான் பண்றேம்மா. யமுனா, இங்க பாருடி, இதுக்கு மேலேயும் நீ மறைக்காத ப்ளீஸ். எங்க மாமா இருக்காங்கல்ல, நீ சொல்லு. கண்டிப்பா உன் பிரச்சனைக்கு எதனா தீர்வு கிடைக்கும். நீ சொல்லு யமுனா, அமைதியாவே இருக்காத. உங்க அப்பாக்கு எதுவும் ஆகாது. தயவு செஞ்சு நீ வாயை தர யமுனா. ஆமா யமுனா, அண்ணா சொல்றாங்கல்ல, அவர் இவ்வளவு நம்பிக்கை தராருல, கண்டிப்பா சக்தி அண்ணாவால உன்னை காப்பாற்ற முடியும். உன்னை மட்டும் இல்ல, உங்க அப்பாவையும் கண்டிப்பா காப்பாற்ற முடியும். நீ சக்தி அண்ணா கிட்ட எல்லாத்தையும் சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. தயவு செஞ்சு சொல்லுடி. உன் ஒரு வார்த்தைக்காக தாண்டி நாங்க 2 பேரும் வாய் திறக்காம இருக்கோம். இல்லைன்னா நாங்களே சொல்லிடுவோண்டி. இதால அப்பாக்கு எந்த பிரச்சனையும் கண்டிப்பா வராதுடி. எங்க மாமா இருக்காங்கல்ல, நீ சொல்லு. எதுவா இருந்தாலும் அவர் பார்த்துப்பாங்க. நீ சொல்லு யமுனா, தயவு செஞ்சு சொல்லிடுடி. நீ சொன்ன வார்த்தைக்காக தாண்டி நாங்க 2 பேரும் வாய் திறக்காமலே இருக்கோம். இல்லைன்னா நாங்களே எல்லா உண்மையும் என் மாமா கிட்ட சொல்லிடுவேண்டி. ப்ளீஸ் நீ சொல்லு யமுனா. நீயும் வாயால உனக்கு நடக்கிறத சொல்லு. உன்னையும் அப்பாவையும் கண்டிப்பா எங்க மாமா காப்பாத்துவாங்க. ப்ளீஸ் யமுனா. ம், சொல்றேன்டி. நான் சொல்றேன். எங்க அப்பாக்கு எதுவும் ஆகாதுன்னா நான் கண்டிப்பா சக்தி அண்ணா கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன்டி. வெரி குட் யமுனா, கண்டிப்பா எதுவுமே ஆகாது. நீ சொல்லிடு, சொல்லு. அண்ணா, அது வந்து சொல்லுமா, நீ எதுவா இருந்தாலும் சொல்லு. இந்த அண்ணா இருக்கல, கண்டிப்பா பாத்துப்பேன். நீ சொல்லு. சரிங்கண்ணா. அப்பாக்கு எதுவும் ஆகாதுல்ல? நீ சொல்லாம மறைச்சா மட்டும்தான் உங்க அப்பாவுக்கு எதுனா ஆகும். நீ தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. உங்க அப்பாவுக்கும் உனக்கும் எதுவுமே ஆகாம நான் பாத்துக்கிறேன். சரிங்கண்ணா, சொல்றேன். அது வந்து யமுனாமா,